ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 10. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நைட்டு பயந்து போய் கன் அழுதுகிட்டே இருக்க அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம யோத்தா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தான்ல, பக்கத்தில் இருக்க 5 இன்ச்சிட்டான் போல். சாரி உங்களை கஷ்டப்படுத்திட்டேங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்கன்னு. ஏண்டா நீ வரமாட்டேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஏண்டா வந்தேன்னு யோத்தாவை பார்த்து கேட்க, என் மைண்டை நான் மாற்றிக்கிட்டேன்னு சொல்கிறான். சரி அப்போ நான் என் ரூம்க்கே போகிறேன்னு வேகமாக கண்ணுந்திரிக்கிறான். இரு, உன்னால் தான் லைட்ஸ் இல்லாமல் தூங்க முடியாது, அப்புறம் என்ன பண்ணுவேன்? யோத்தா வந்தாச்சு, நான் என்ன பண்ண முடியும்? யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம், நான் போயிடுறேன்ப்பாங்கிற மாதிரி கன்னு சொல்கிறான். 2 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டே இருக்க, அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் பெட்டில் படுத்துட்டு கீழே இவனுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா ட்வின்ஸ் அப்படின்னு சொல்ல, நாங்கள் ஒன்றும் ட்வின்ஸ்லாம் கிடையாது, உங்கள் பேரை சொல்ல கஷ்டமாக இருக்குடா, அதனால தான் இப்படி சொன்னேங்கிற மாதிரி சொல்ல, என் கன்னோயல்ங்கிற பேர் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோத்தா காமெடி பண்ணிருக்கான். சரி இன்றைக்கி நைட் என்னை தூங்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், குட் நைட்னு சொல்ல, ஆல்ரெடி தூங்கி தொலை அப்படிங்கிற மாதிரி ஃபைப்பா கத்திட்டே இருக்கான். குட் நைட் யோத்தான்னு சொல்ல, கனவு வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோத்தா திரும்பி படுத்துட்டான். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சது ஃபஸ்ட்டு நம்ம கன்னு பையன்தான். திரும்பி பார்த்தா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேரோட பிளாங்கெட் தான் இவனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழேயும் மேலேயும் போட்டுட்டு படுத்திருப்பாங்க. சரி ஓகே, எதுக்கு அவங்கவுங்க பிளாங்கெட்டை ரிட்டர்ன் பண்ணிடலான்னு சொல்லி பெட்ஷீட் எடுத்து இவனுக்கு போற்றி விட்டுட்டு அங்கே இருக்க ஃபைஃபாக்கும் போற்றிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேங்கிற மாதிரி ரூமுக்கு வெளியே வர, இவனுக்கு 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூன்னு சொல்லி ஒரு செகண்ட் திரும்பி அவங்கள பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சார் அப்படியே அவர் ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்தா அப்படியே அந்த கோங்கு பையன் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். நீ மட்டும் ஜாலியாக தூங்குறியான்னு சொல்லி அவனை வேகமாக போய் எழுப்பி விட, எருமை மாடு எதுக்குடா என்னை எழுப்பி விட்ட அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நான் போகிறேன்ப்பான்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்குள்ளே போக, இருறா நானும் வரேன்னு அவனை அடிச்சுட்டே பின்னாடி போக, அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டு ஒரு ரெடி ஆகிட்டு அப்படியே வந்தாச்சு. வந்த உடனே ஐயோ என் ஃபோனை மறந்துட்டு இருறா வரேன்னு சொல்லிட்டு கண்ணை நிற்க வச்சுட்டு வேகமாக அந்த பக்கம் அப்படியே கோங்கு போயிட்டான். நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் யோத்தா வர, ஹாய் வந்துட்டியா, இப்போ தான் கோங்க அவனோட திங்ஸை மறந்துட்டேன்னு போயிருக்கான், நீ எப்படி போவ யூனிவர்சிட்டிக்கு, என் கூட காரில் வரியான்னு சொல்லி கேட்க, என்கிட்டயும் கார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோத்தா போக, இரு ஏதோ ஒன்று குறையுதேங்கிற மாதிரி பார்க்குறான். அவன் டை போடல. நீ ஏன் டை போடாமல் இருக்க, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் மறக்கலைன்னா அப்புறம் ஏன் டை போடாமல் இருக்கேன்னு சொல்லி கேட்க, யோத்தா எதுவுமே பேசல, அமைதியாகவே இருக்கான். சொல்லு ஏன் போடலை, எனக்கு டையெல்லாம் கட்ட தெரியாதுன்னு சொல்ல, என்னது எனக்கு டை கட்ட தெரியாது, அடப்பாவிங்கிற மாதிரி அவனை உத்து பார்த்துட்டே அப்படியே கன் நிற்க, எனக்கு டை கட்ட தெரியாதுன்னு சொல்கிறேன்லங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படி யோத்தா அவனை பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக யூனிவர்சிட்டிக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் இயர்னால எல்லாருமே வந்து ஒன்றா இருக்காங்க. எப்படியோ வந்தாச்சுடா, யாராவது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி கோங்கும் அப்புறம் நம்ம கண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. புது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, டே ஃபன்னியாக எதுவும் பண்ணாதடா சரியாடா, உன்கிட்ட தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோங்க பார்த்து கண்ணு சொல்கிறான். சரிவா என்னை ஃபாலோ பண்ணிட்டுன்னு சொல்லி போக, வேகமாக போனவங்க ஸ்லிப் ஆகி டம்முன்னு கீழே விழுந்துட்டான். சுற்றி இருக்க எல்லாரும் அவனை பார்க்குறாங்க. அடப்பாவி ஃபன்னாக பண்ணாதன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்போ அவனே காமெடி பண்ணிட்டானேங்கிற மாதிரி எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு பையன் வேகமாக வந்து, அச்சோ பார்த்து வாங்கன்னு சொல்லி தூக்க, அடிபட்டிருக்காடான்னு கோங்க கேட்குறான். இல்லைடா அடிப்படலைன்னு சொல்ல, இப்போ தான் நினச்சேன் ஃபன் பண்ணாதேன்னு, கடைசியில் உனக்கே வந்துருச்சு பாருங்கிற மாதிரி கோங்க அவனை பக்கம் வாயும் மூடுறா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். இங்கே வந்து உட்காந்துக்கங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 2 பேரும் கொஞ்சம் சீட்டு தள்ளி உட்காந்துட்டு இவங்க 2 பேருக்கும் சீட்டு தராங்க. அப்பாடா ஒரு வழியாக உட்காந்தாச்சுன்னு சொல்ல, டே அடிப்படுது வலிக்குதா, பேசாமல் இருடா, நம்ம ஃபன்னாக எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கன் அவனை பார்த்து சிரிக்கிறான். என் பேர் புக்கு, இவன் பேர் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குற அந்த புது பையன். ஓ என் பேர் கோங், இவன் பேர் கன்னு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணான். டே பேசாமல் இருடா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளே கரெக்டாக யோத்தா அந்த பக்கம் வர, ஹாய்னு சொல்லி அப்படியே கண்ணை கையை தூக்குறான். பட் அவன்கிட்ட பேசாமல் அப்படியே போய் பின்னாடி போய் உட்காந்துக்கிறான். என்னடா அவனுக்கு நல்லா தானே பேசினான், இப்போ என்னமோ தெரியாத மாதிரி நடிக்கிறானேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. காலையில் நடந்ததை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறானே, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு டை கட்ட தெரியாதா அப்படின்னு கண்ணு கேட்க, தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான் யோத்தா. சரி ஓகே வீடு பரவாயில்லன்னு சொல்லி அவனை பார்த்து காமெடி பண்ணி சிரிக்கிறான். ஏய் சிரிக்காதுனாங்கிற மாதிரி முறைக்க, சாரி நான் வேணும்னு சிரிக்கல, டை கொண்டு வந்திருக்கியா இல்லையா, எதுக்கு கேட்குறேன், இருக்கா இல்லையா, இருக்குன்னு சொல்ல பேக்கெட்லேருந்து வேகமாக அந்த டை எடுக்கிறான். என்னடா பண்ணுற நீ, உனக்கு டை கட்டுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவனை அப்படியே க்ளோஸாக பக்கத்தில் நிற்க வச்சுட்டு டையை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்க, டை கட்டாமல் போனால் டீச்சர் ஒன்று திட்டுவாங்க, ஃபர்ஸ்ட் டேவே எதுக்கு திட்டு வாங்கணும், இது ரொம்ப ஈஸியான வேலை தான்டா, பார்த்துட்டே இருந்தேன்னா உனக்கும் பழகிடும் சரியா அப்படின்னு சொல்லி டையை கட்டிகிட்டே இருக்க, இவன் பேசுறதை மட்டும்தான் பார்க்குறான். பட் என்ன பேசுகிறாங்கிறத கேட்கவே இல்லை. ஒரு செகண்ட் அவனை க்ளோஸில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, கன் அவன் பாட்டுக்கு பேசிட்டு டையை கட்டிட்டு நிமிந்து பார்த்தா இவன் கண்ணு சிமிட்டா
விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு செகண்ட் கன்னுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. 2 பேரும் கண்ணு மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்க ஒரு வழியாக டையை கட்டி விட்டான் போல். ஸோ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. என்னடா பேசுகிற? ஒன்றும் இல்லைடா, சும்மா தாண்டா சொன்னேன். ஆமாம், யோத்தாவும் ஃபைஃபாவும் சிப்ளிங்ஸ்னு நம்பவே முடியலடா. ஏன்டா இப்படி இருக்கான்? ஒருத்தன் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கான், இன்னொருத்தன் பேசாமே கொள்றான்னு சொல்ல, ஏய் அந்த யோத்தா ஃபைஃபா பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு புக் கேட்குறான். தெரியும். ஏன்? அவங்கள பற்றி அவங்க பிஸ்னஸை பற்றி தாண்டா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஒரு வித்தியாசமான ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அது உண்மையானு தெரியல. அதுக்கப்புறம் அவங்களோட அண்ணன் ஒரு பார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பாரில் யோத்தா அடிக்கடி போய் ஒரு பொண்ணு கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவானா. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை காணும்டா, எங்கே போனானே தெரியலன்னு சொல்ல, என்னடா சொல்கிற? ஐயோ என்ன சொல்கிறேன்னு சொல்லி 2 பேரும் பயந்துட்டாங்க. அமைதியாக இருங்கடா, அந்த பொண்ணு எங்கே போனான்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியலையா, ரொம்ப பயமாக இருக்குடா, அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கான்னு சொல்ல, ஆமாடா எனக்கு வேறு பயமாக இருக்குன்னு சொல்லி கோங்க சொல்கிறான். டே பயப்படாதடா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி திரும்பி பார்த்தா யோத்தா அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். ஐயோ பயமாக இருக்கேங்கிற மாதிரி அப்படியே இவங்க 4 பேரும் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. ஒரே டென்ஷனாக இருக்குது. ஏன்டா இவனுக்குள்ள முறைக்கிறாங்க மாதிரி யோத்தா அவன் வேலையை பார்த்துட்ருக்கா. இதை பற்றி ஃபைஃபா கிட்ட சொல்ல, நீ சொன்னது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து யோத்தா உண்மையாக ஒரு சீரியல் கில்லராடான்னு சொல்ல, அதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்லி பேக்லேருந்து இது எடுக்கிற மாதிரி ஃபைஃபா கையை விட எல்லாரும் பயந்துட்டாங்க. கடைசியில் சிரிச்சுக்கிட்டே, டே அதெல்லாம் சும்மாடா, ஏன்டா நீங்கள் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமாடா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. யோத்தா கொஞ்சம் அமைதியாக இருப்பான், அதுக்காக ஏன்டா அவனை பற்றி இப்படி பேசுகிறீங்க? என் பிரதர் அப்படி கிடையாது. அதுவும் இல்லாமல் என்னோடய பிரதர் பார் வச்சுருக்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி எதுவும் கிடையாதுடா, ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்ல, அது எல்லாமே ரூமர் தானே அப்படின்னு சொல்லி கன் கேட்க, எல்லாமே ரூமர் தான், நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த பாரில் தான் காட்டுறாங்க. நம்ம சார் நியூட்டன் நம்ம ஃப்ரெண்டோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். பார்டெண்டராக இருப்பான் போல். இந்தடா காக்டெயில் ரெடி பண்ணியிருக்கேன், குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்க, அவனுங்களும் பார்த்துட்டு இப்படி தாண்டா அடிக்கடி ஒன்று கொடுத்து எனக்கு வயிறே வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாமல் குடிச்சு பாருங்கன்னு சொல்ல கரெக்டாக யோத்தா உள்ளே வரான். அது யூனிஃபார்மோடு வரான். நியூட்டன் அவனை பார்த்துட்டு, ஏன்டா ஸ்டூடெண்ட் யூனிஃபார்மோடு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லன்னு சொல்ல, ஆல்ரெடி நீ ஓப்பன் பண்ணல பாரு, அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டு சொல்கிறான், டே இந்த யூனிஃபார்ம் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குடா, இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப அழகாக இருக்குது, லிட்டில் பிரதர் இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்ல, மறைச்சிட்டே யோத்தா அந்த பக்கம் போயிட்டான். சேம் டைம் எடுத்து டோமில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம கன்னு உட்காந்துருக்கா. கன்னுக்கு கால் வருது கோங்கிட்டேருந்து. இன்றைக்கி என்னால் வர முடியாதுடா, நான் லேட்டாக தான் வருவேன்னு நினைக்கிறேன், சரியா? ஓகே பே பாய்ன்னு சொல்ல, பேபா ஏ வாய் மூடு அப்படிங்கிற மாதிரி வேணா லூஸாட்ட பேசுகிறான்னு சொல்லி உளறிட்டு அப்படியே கண்ணு தூங்கிட்டான். சேம் டைம் அடுத்து மார்னிங் ஆகிடுச்சு. அலாரம் அடிக்கும் போது தான் எந்திரிக்கிறான் நம்ம கன்னு. எந்திரிச்சு பார்த்தா ஆப்போசிட்டில் அப்படியே கோங்க சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவனை பார்த்து இவனுக்கு சரியான பயம். டே என்னடாச்சு உனக்கு? ஒரு வேளை நேற்று வரும்போது காரில் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டியா, ஆவியே வந்து உட்காந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கன் அவனை பார்த்துட்டே இருக்க. கோங்க அதுக்கு எதுவுமே பேசாமல் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். எனக்கு புரியலடா, நீ உண்மையா பேயா? நான் இன்னும் சாகலை, நான் தூங்கவே இல்லைடா, நைட்டு விடிய அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற? ஆமாம் நான் தூங்கவே இல்லை, நீ எப்போ எந்திரிப்பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல, டே நீ தான் சொன்ன லைட் ஆன் ஆனாலும் நான் தூங்குவேன்னு சொல்லி. சொன்னேன், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்ல, ஐம் சாரிடா, இதை பற்றி என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்னு கன்னு சொல்கிறான். ஆமாம் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே மூவ் ஆன் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டு போட்டிருந்தோம், நீ தூங்கிட்டியேடா, அது என்னன்னு எனக்கு தெரியல, அப்போ நான் தூங்கினேன், அது உண்மைதான், ஆனால் அப்போ எனக்கு ஓகேன்னு இருந்தது, இப்போ எனக்கு வேண்டான்னு தோணுது, லைட் இருந்தால் என்னால் தூங்கவே முடியலன்னு சொல்ல, வேணா நான் வேறு ரூமுக்கு போயிடுவாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இன்றைக்கி நைட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் விடு, நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வரேன், எனக்கு டயர்டாக இருக்குது தூங்காமல் அப்படின்னு சொல்லி கோங்க அப்படி புலம்பிகிட்டே இருக்க. இதை பார்க்கும்போது கண்ணுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், குளிச்சா சரியாயிரும்னு உளறிக்கிட்டே அப்படியே கோங்க அந்த பக்கம் போகிறான். ரொம்ப கவலையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க டோமில் போய் மேனேஜரை பார்க்குறாங்க. காலையில் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ரூமோட பேமெண்ட்டை வந்து நான் டபுளாக கொடுக்குறேன், எனக்கு மட்டும் சிங்கிள் ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி ரூம் ஆல்ரெடி எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி ரூம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, இல்லைன்னா நான் கேம்பஸ்லேருந்து வெளியே எங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க, அது ரூல்ஸ் கிடையாது, ஃபஸ்ட் இயர் கண்டிப்பாக இந்த கேம்பஸில் தான் ஸ்டே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கான். கோங்க சொல்கிறான், டே நீ ஃபீல்
பண்ணாதடா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைடா எனக்கு கஷ்டமாக இருக்குது, உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல புக்கு ஃப்ராங்க் 2 பேரும் சொல்கிறாங்க. கவலைப்படாத எல்லாமே சரியாயிரு, விடு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அங்கே ஃபைஃபா வரான். என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஃபைஃபான்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்கன்னு. ஏன் அழுகுறான்னு ஒன்றும் புரியாமல் அவன் பார்த்துட்டே இருக்க. அவன்கிட்ட எல்லா ஸ்டோரியும் சொல்லியிருப்பான் போல். நீ ஏன் ரூமில் ஸ்டே பண்ணிக்கோ, நான் கோவம் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைஃபா அவனோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அங்கே யூத்தா வரான். என்கிட்ட கேட்காம நீ பாட்டுக்கு மூவ் ஆன் ஆயிருவியா? ஏண்டா உன் ஃப்ரெண்டு கூட ரூம் ஷேர் பண்ணிக்க சொல்கிற, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல. டே புரிஞ்சுக்கடா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான். அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னா எனக்கு பண்ண மாட்டியா? டே கண்ணு பாவண்டா, அவனால் லைட்ஸ் இல்லாமல் தூங்க முடியாது, நீ மோஸ்ட்லி இங்கே அதிகமாக இருக்க மாட்டேன், ஸோ இந்த ரூமில் ஸ்டே பண்ணால் அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல. ஏண்டா நான் வேணான்னு சொல்ல மாட்டேங்கிறக்காக என்கிட்ட இதை பற்றி பேசுறியா? பார்த்தியா நீ வேணான்னு சொல்ல மாட்டேல, ஓகே ப்ளீஸ் என்னோடய ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கோ, நான் போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைஃபா அந்த பக்கம் போகிறான். டென்ஷனாக இருக்குது யோத்தாக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான். டே விட்றா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அந்த பக்கம் போக, அடுத்தது பார்த்தா கன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டான். ஹாய் புது ரூம்மேட் அப்படின்னு சொல்ல அப்படியே டென்ஷனாக இருக்குது யோத்தாக்கு. அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். சாரி, நான் உங்களை வேறு ரூமில் உங்கள் தம்பியை பிரித்து வச்சிட்டேன்னு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எதுவுமே பேசாமல் யோத்தா பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ரொம்ப தேங்க், எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நான் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். தேவையே இல்லை, மோஸ்ட்லி நான் இங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்ல. இங்கே இருக்க மாட்டிங்களா? ஸோ வேறு எங்கே போவீங்க? அதை பற்றி உனக்கு எதுக்கு? ஏன் தெரிஞ்சுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கான் கேட்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எதுவுமே பேசாமல் யோத்தா அப்படியே அவன் பக்கத்தில் வரான். தொண இவன் பேசிகிட்டே இருக்கிறத பார்த்து அவனுக்கு டென்ஷனாக இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து உட்காந்து ஒரு செகண்ட் கன்னை பார்க்குறான். கன் அவனை பார்த்துட்டே இருக்க, நீங்கள் யார் கூடயாவது டேட்டிங்கில் இருக்கியா? இல்லையே, ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டு, ஏன் திடீர்னு இப்படிலாம் கேட்குற, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, நீ டேட்டிங்கில் இருக்கியா இல்லையா? இல்லையே, இது வரைக்கும் நான் யார் கூடயும் டேட்டிங்லலாம் இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சீக்கிரமாக ஒருத்தரை கண்டுபிடிச்சிக்கோ. ஏன் இப்படி கேட்குற, ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கன் சொல்ல, அது அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் உன் பார்ட்னர் கூட நீ பிஸியாக இருப்ப, ஸோ அடுத்தவங்கள லைஃப்பில் நீ தலையிட மாட்டில, தேவையில்லாமல் கேட்க மாட்டில, அதுக்கு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு போடாங்கிற மாதிரி டென்ஷனாக திட்டிட்டு அந்த பக்கம் போகிறான். அடப்பாவி, என்னையோட திட்டிட்டு போகிற, நீ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, யோத்தான்னு சொல்லி கத்திட்டே இருக்க. அவன் பாட்டுக்கு வேகமாக டோர் ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் போயிட்டான். இவனுக்கு தான் இங்கே டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ டோமில் நம்ம ஃபைஃபாவோட ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஏண்டா என் தம்பி கூட ஸ்டே பண்ணுறது உனக்கு புரியலையா? ஒன்றும் இல்லைடா. பிடிக்குதா இல்லையா? ஒன்றும் இல்லை. சரி தூங்கலையா நீ? எனக்கு இப்போ தூக்கம் வரல. சரி இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க? இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எட்டி ஒரு உதை விட்டுருவேன், போயிரு அப்படின்னு சொல்ல. ஏன்டா இப்படி பேசுகிற? நான் ஜோக்குக்கு தான் சொல்கிறேன். நீ என் தம்பி கூட இருந்த, என் தம்பிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, தொண்ணு பேசிட்டு இருந்தால் அடிச்சே போடுவான் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். ஏன்டா உன் தம்பி இப்படி இருக்கான்? ஆனால் ஒன்று, உன் பிரதரோட ரூம்மேட்டாக என்னை அனுப்பினியே, உனக்கு இதில் கஷ்டம் எதுவும் இல்லைல்ல? உன் பிரதரை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, என்னை எதுவும் கொலை பண்ணிடுவானான்னு சொல்லி கேட்க, தூக்கத்தில் கோங்கு தனியாக உளறிட்டே இருக்கான். ஆக்சுவலி கண்டிப்பாக நான் உன்னை அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணத்தான் விட்டுட்டு வந்திருக்கேன். அவனுக்கு இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்க பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, ஆமான்னு சொல்லி ஒரு பக்கம் கோவம் புலம்பிகிட்டே இருக்கான். ஏண்டா இவனோட டைமிங்க்கு குறட்டி விட்டு பேசிக்கிட்டே இருக்கான், பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உண்மையாக சொல்லு, உன் பிரதர் சீரியல் கில்லரா? இல்லைன்னு சொன்னியே, என்னடா சொல்கிற, சொல்லுடான்னு கண்ணு கேட்டுகிட்டே இருக்க. எனக்கு தெரியும் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி கோவம் கத்திட்டே இருக்கான். இங்கே பாரு, எங்கள் 2 பேருக்கு இடையில எதுவுமே இல்லைடா, அவன் என் தம்பிடா, பொய்யெல்லாம் சொல்லலை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் வேறு விதத்தில் வளர்ந்தோம், அதனால தான் அவன் வேறு மாதிரி இருக்கான். எங்கள் பேரண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவனும் நியூட்டனும் அப்பா கூட வந்திருந்தாங்க, நான் அம்மா கூட இருந்தேன். அம்மா ரீசெண்டாக மேரேஜ் பண்ணிட்டாங்க நான் 9th படிக்கும்போது. ஸோ எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, நானும் இவங்க கூட வந்து ஸ்டே பண்ணிட்டேன். இதுதான் எங்கள் ஃபேமிலி மேட்ரு, இதில் வேறு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் யோதா எப்பயுமே தனியாகவே வளர்ந்தான், அதாவது பசங்க கூடயே இருந்தனால அவன் கொஞ்சம் அப்படி இருப்பான், ரூடாக இருக்க மாதிரி இருக்கும். அவன் ரொம்ப நல்லவன்டா, அவனை ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றணும்னா அவனை நீ புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபா பேசுகிறான். ஆனால் யோத்தாக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்கவே இல்லையே, என்னை திட்டிக்கிட்டே இருக்கான்னு தெரியுமான்னு சொல்ல, அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே கோங்க அந்த பக்கம் தூங்க. திரும்பி அவனை வேற அப்பப்போ இவன் பார்த்துட்டே இருக்கான். இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, உன்னால் கண்டிப்பாக முடியும், அவனுக்கு புரிய வை, எல்லாத்தையுமே புரிய வைடான்னு சொல்ல. டே ஜோக் பண்ணாதடா, சீரியஸாக கேட்குறேன், சீரியஸாக தான் சொல்கிறேன். அவன்கிட்ட நீ நல்லபடியாக பேசினா எல்லாமே கரெக்டாக இருக்கும், அவனுக்கும் உன்னை பிடிக்கும், ஓகேவான்னு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா இங்கே யோதா உட்காந்து பால் குடிச்சிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டே வர, டே உன்
உன் பைஜாமா பார்த்தா க்யூட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லி யோத்தாவை பார்த்து காமெடி பண்ணிட்டுருக்காங்கன்னு அவன் எதுவுமே பேசாமல் இது ஒன்றும் என்னோடதில்ல பீர் மென்டரோட கிஃப்ட்டுன்னு சொல்ல ஓ ஆம் கொடுத்ததா அதான் ஆம் மாதிரியே இருக்குது இல்லை ஆமோட ஸ்டைல்லே இருக்குது பட் இது உன் ஸ்டைலுக்கு செட் ஆகலைன்னு சொல்ல அவன் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை இது போட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எதுவுமே பேசாமல் யோத்தா அமைதியாக இருக்கான். அப்படிலாம் கிடையாது, அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி இதெல்லாம் நீ போடுறேன்னு சொல்ல நான் போடணும் அதனால் போடுறேன். ஏன் வாஷ் பண்ணி வைக்க முடியல அதனால் போடுறேன். ஏன் இதில் ஆன்டிஜெம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்த பாலை டேபிள் மேலே வச்சுட்டு நானே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறான். கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இதே மாதிரி 5-6 செட்டு ட்ரெஸ்ஸு. அதை பார்த்துட்டு கண்ணு சிரித்து அப்படியே கீழே விழுகிறான். பாத்தியா ஹோல் பைஜாமா வாங்கி கொடுத்துருக்கான், இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல சீரியஸாக உனக்கு மேட்ச் தாண்டா இது செம்ம காமெடியாக இருக்குன்னு சொல்லி சிரிக்க இப்போ நீ சிரிக்கிறத நிறுத்துறியா இல்லையாங்கிற மாதிரி யோத்தா கத்துறான். உன் பீர் மென்டர் ரொம்ப பெஸ்ட்டு தெரியுமா, ஏன்னா உனக்கு ஏற்றபடி இருக்குல்ல, ரொம்ப சேர்ஃபுல்லாக இருக்கான். உன்னோட லைஃப் எப்பவுமே டார்க்காக இருக்கும், ஆனால் உன்னோட லைஃப்பில் ஒரு லைட்டு எல்லோ கலர் லைட் எரிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல அப்படியா உன்ன மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி யோத்தா கேட்க ஒரு செகண்ட் கன் அப்படியே சைலண்ட்டாக அவனை பார்த்துட்டே இருக்கான். நீ என்ன சொல்ல வர, நானும் ஆம் மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஆம் மாதிரி கிடையாது, ஏன்னா நீ வேறு மாதிரின்னு சொல்லி அவன் பக்கத்தில் க்ளோஸாக போக அப்படியே கன்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு அப்படி சொல்கிற, நான் எப்படி இருக்கேன் ஆம் மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் கிடையாது, உன் மூஞ்சி பார்க்கறக்கு நல்லா எல்லோவாக இருக்குது அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ண என்ன பற்றியா பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் உன்னைத்தான் சொன்னேன் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு படுத்துட்டான். எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன், ரொம்ப ஓவராக பேசாத சரியா, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் படுத்துக்கிட்டான். என்னை பார்த்துக்கிட்டே இல்லாமல் படு அப்படின்னு சொல்லி யோத்தா சொல்ல உனக்கு 3வது கண் எதுவும் இருக்காடா, இப்போ என்னை தூங்க விட போறியா இல்லையா, சரி தூங்கு லைட் ஆன் பண்ணியிருந்தா உனக்கு பரவாயில்ல, நான் தான் வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன், திரும்ப எதுக்கு கேட்டுகிட்டே இருக்க. இப்படி தான் என் ஃப்ரெண்டு கோங்கு சொன்னான், அதுக்கப்புறம் அவனுக்கு பாவம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, சீரியஸாக கேட்குறேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல கோங் மாதிரி, உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைடா, லைட் இருந்தால் ஓகே தானே அப்படின்னு சொல்ல ஓகே தான், லைட் இருந்தால் என்ன இல்லைன்னு என்ன, கண்ணை மூடுனா இருட்டாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோத்தா சொல்ல அதுவும் கரெக்ட் தானே, பரவாயில்ல நைஸ் கரெக்டாக தான்டா சொல்கிறேன், உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் உடனே என்கிட்ட சொல்லிடு, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடு சரியா, மறந்துடாத பொய் சொல்லாதான்னு சொல்ல நான் எதுவும் சொல்லலை, என்னோடய ஃபீலிங்ஸோடு நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒழுங்காக படு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வேறு ஏதாவது சொல்லணுமா, எனக்கு தூக்கம் வருது நாளைக்கு பேசிக்க அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டான் யோத்தா. அவன் படுத்ததுக்கப்புறம் சரி ஓகே அவனும் தூங்கிட்டான், நம்மளும் தூங்கிடலாம் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே தனியாக ஏதோ பேசிகிட்டே கன்னும் அங்கே படுத்துட்டான். ஸோ ஒரு வழியாக 2 பேரும் தூங்க காலையில் பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம கன்னு தான் எந்திரிக்கிறான். குட் மார்னிங், உனக்காக கீழேருந்து சோய்பீன் மில்க் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல எதுக்குடா வாங்கிட்டு வந்தேன், நான் கீழே போனேன்னா சாப்பிட்டுட்டு சரி உனக்காக வாங்கிட்டு வந்தேன், இந்தா உனக்கு இது பிடிக்கும்ல, நான் யூனிவர்சிட்டி கிளம்பணும் டைம் ஆச்சு, எனக்கு மார்னிங் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்ல அப்படியா சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியாக மட்டும் சொல்கிறான். இது என்னடா பதில், வெறும் சொன்னால் போதுமா, நீ எந்த இப்படி இருக்கியோ எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே கன் நிற்க அப்படியே அவன் பக்கத்தில் வந்து க்ளோஸாக கிட்ட வரான். கொஞ்சம் கூட கன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே கப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் மூவ் ஆன் ஆகி போயிட்டான். அந்த பக்கம் அவன் போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறானேன்னு அவன் சொல்லிட்டு போன அந்த வேர்டை கப் 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 அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது சாருக்கு. அப்புறம் வேகமாக கீழே வந்து பார்த்தா கோங்க இவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா, யோத்தா உன்னை கொலை பண்ணலன்னு சொல்ல ஏன்டா நான் எப்போ சாவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கன்னு கேட்க சரி கம்ப்ளைண்ட் பண்ணாத, ஆல்ரெடி டைம் ஆச்சு 5 போயிட்டான், வா சீக்கிரம் போகலான்னு சொல்ல சரி போகலாமா, போகலாம் டைம் ஆச்சு அப்புறம் லேட் ஆயிடும் வா அப்படின்னு சொல்ல சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லி இவனுங்களும் கிளம்பிட்டாங்க. சேம் டைம் யோத்தா குளிச்சுட்டு அங்கே வந்து பார்க்குறான். இவனுக்காக டை எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கி நோட்டு இவனுக்கு பிடிச்ச சோய் மில்க்னு வச்சுருக்கான். உனக்கு ரொம்ப பிடிச்ச சோய் மில்க் இங்கே இருக்குது, எடுத்து குடிச்சிக்கோ, டை நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதை அப்படியே போட்டு நீ ஃப்ளிப் பண்ணி இழுத்தனா உனக்கு செட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் எழுதியிருக்கான். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சோய் மில்க் எடுத்து குடிச்சிட்டு ஒரு செகண்ட் யோத்தா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் கூட சார் லைட்டாக தான் பண்ணுவார் போல். அதுக்கப்புறம் அந்த டை எடுத்து பார்க்குறான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்காக பார்த்து அவன் ரெடி பண்ணிட்டு போனான்ல, சரி அவன் சொன்ன மாதிரி அதை அப்படியே மாட்டிட்டு அவன் சொன்னபடி அந்த டையும் போட்டுட்டான். டை போட்டுட்டு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது.
யோதாக்கு இப்போ தான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக அவனோட லைஃப் மாறுற மாதிரி இருக்குது. ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே இருக்க. அதுக்கப்புறம் இங்கே கிளாஸ்க்கு வந்து பார்த்தா, டே கன், யோதாவோட ரூம்மேட்டாடா நீ? ஆமாம், நான் நினச்சே உன்னை சாகடிச்சிருவான்னு. சாகலையா நீ? ஏண்டா அவன் கூட இருக்கிறது ஒன்றும் எனக்கு கஷ்டமாக தெரியல. ஏண்டா அவன் பிரதர் அவன் கூட இருந்தால் சரி, இப்போ நீ அவன் கூட இருக்க, டிஃப்ரெண்ட் இருக்குல்லன்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுடா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபைஃபா சொல்லியிருப்பான்ல, நீ அவனை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு. ஸோ ஃபைஃபா சொன்னது அப்படியே வந்து கன்னுக்கு ஞாபகத்தில் வருது. உடனே அவனும் சொல்கிறான், யோதாவை பற்றி நீங்கள்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே யோதாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, எல்லோரும் அமைதியாக பார்த்துட்டே இருக்க, என்னமோ நடந்திருக்குதுடா நைட்டு, இவன் என்னடா வேறு மாதிரி இருக்கான், ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி கோங்கு சொல்ல, என்ன என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்கிறா. உண்மை சொல்கிறக்கு என்ன இருக்குது, இதில் எதுவுமே இல்லை, பேசாமல் இருன்னு சொல்ல, உன்னை பார்த்தா வேறு மாதிரி இருக்குடா, உனக்கு எந்த டேஞ்சரும் இல்லைல, அது வரைக்கும் நல்லது, ஆனால் நீ வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கண்ணை பார்த்து பேச, என்னை திட்டுறதை நிறுத்திட்டு அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சீனியர்ஸ் வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி வைக்கிறாங்க. இவனுங்க படிக்கிறத விட கேமிங் தானே அதிகமாக இருக்கும். என்னோட பீர் மென்டர் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பக்கம் கண்ணு கத்திட்டே இருக்கா. வெல்கம் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரெஷ்மேன்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணலாம், ட்ராமாஸ்லாம் பண்ணலாம். ட்ராமாஸ்க்கு வந்து சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்களே பண்ணலாம். ஸோ அவங்க பேரோடு சேர்ந்து ஒரு டீமாக வந்து நீங்கள் இது மாதிரி கேம்லாம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ராமா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் கிட்டே கேளுங்கன்னு சொல்ல, ட்ராமாவா ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபாக சொல்ல, இது ட்ராமா மாதிரி கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி சாம் சொல்கிறான். ஓகே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எல்லோரும் லைனாக வந்து அவங்கவுங்க ஒரு சீட் எடுங்க, சீட்டில் வர மாதிரி அவங்கவுங்க பேர் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே கான்டெஸ்ட்லாம் நிறையா இருக்குது, எல்லாமே கலந்துக்கங்க அப்படின்னு சொல்ல, எல்லோரும் ஒரு சீட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபைஃபாவும் கூடவே அங்கே நம்ம சார், அதாவது நம்ம யோதாவும் ஒரே குரூப்பில் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, நான் குரூப் 5டா அங்கே போகிறேன், அது மட்டும் இல்லாமல் கேம்பஸ் ஸ்டாரோட கான்டெஸ்ட்லேயும் கலந்துக்க போகிறேன்னு சொல்ல, நீ போறியா? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஃபைஃபா அந்த பக்கம் போக, சிவில் இன்ஜினியரிங்க்கு கண்டிப்பாக யோதா தான் ஜாயின் பண்ணுவான், அண்ணனும் தம்பியும் பார்த்தியா வார் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கோங்க சொல்கிறான். பட் எனக்கு என்னமோ யோதா இதை ஓகே சொல்லுவான்னு தோணலை, அவன் காம்படிட் பண்ண மாட்டான் பாருன்னு சொல்ல, உன் ரூம்மேட்டை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குடா அப்படிங்கிற மாதிரி கோங்க சொல்கிறான். முதல்ல என்னை டீஸ் பண்ணுறதை நிறுத்து, வாய் மூடு அப்படின்னு சொல்லிருக்க. புக்கும் ஃப்ராங்க்கும் வராங்க. ஒரு ரூம்மேட் எங்கடா காணும் அப்படின்னு சொல்ல, ஏன் ரூம்மேட்டா, ஏன்டா அவனை தேடிட்டு இருக்கீங்கன்னு திரும்பி பார்த்தா அங்கே யோதா நிற்கிறான். சொல்லாதடான்னு அப்படி கையை காட்ட, அவன் இந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சு, இப்படி போய் அப்படி போயிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்னடா உளறிட்டு இருக்க, அவன் எந்த பக்கம் தான் போனான் தெரியலையே, சிவில் இன்ஜினியரிங் மேஜர் ஃபுல்லாக அவனை தான் தேடிட்டு இருக்காங்க, கேம்பஸ் ஸ்டார் கான்டெஸ்ட்க்கு அவன் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால தான் தேடிட்டு இருக்கோன்னு சொல்ல, அப்படியா, எனக்கு தெரியலடா, நான் அவனை பார்த்தா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு சுச்சு வருது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே தான் யோதா நின்றுருக்கான். நீங்கள் தானே இருக்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, நான் உனக்காக தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனக்காகவா, எதுக்கு, நீ அங்கே என்னை பார்த்தது நான் பார்த்தேன், எப்படி என்னை தேடிட்டு நீங்கள் வருவேன்னு தெரியும், அதனால தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்படியா, ஏன் உனக்கு அது பிடிக்காதா, மற்றவங்க கிட்டே பேசுகிறது எனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்கலன்னா நான் இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லலாம்ல, ஆர்கியூ பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அடுத்தவங்க கிட்டே பேச மாட்டேன். அப்படியா, சரி அப்போ நானும் போகிறேன். அதில் நீ கிடையாதுன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிருக்க. வா சூப்பரில், சரி ஓகே, எல்லோரும் அங்கே கான்டெஸ்ட்காக ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இங்கே இருக்க, மற்றவங்களாம் போகிற வரைக்கும் நீ இங்கே ரெஸ்ட் ரூம்லேயே இருக்க போறியா அப்படின்னு கண்ணு கேட்குறான். அப்படி இல்லை, கண்டிப்பாக நான் சீக்கிரம் போயிடுவேன், நீ என்னை கண்டுபிடிச்சிட்டு இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, எனக்காகவா, எப்படி நான் இங்கே வருவேன்னு உனக்கு தெரியும் நீங்கள் வருவேன்னு, அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்னு தெரியும், பரவாயில்லடா, என் கண்ணை பார்த்து நீ எல்லாமே கண்டுபிடிச்சிடுற, நான் தான் உன்னை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன், நான் சும்மா தான் வந்தேன், சரிம்மா ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, சரி நம்பிட்டேன்னு சொல்ல, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, வந்து தொலைங்கிற மாதிரி அவனை கூட்டிகிட்டு அப்படியே யோதா போக, என் கூட சாப்பிட வரையாடா நீ, சாப்பிடத்தான் வரவா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே போகிறாங்க. உனக்கு மில்க்குன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு யோதாவை பார்த்து கேட்குறான். உனக்கு எப்படி தெரியும்? நேற்று நைட்டு கூட பார்த்தனே, கையில் மில்க் கூட உட்காந்துருந்தியே, நான் இப்போ தான் வந்தவுடனே உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, அடுத்தவங்களை பற்றி எதுக்கு இப்படிலாம் பார்க்குற, இது ஒன்றும் அப்படி கிடையாது, தெரிஞ்சுக்கிறது, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல, ஏன் தெரியாது, உன்னை பற்றி நிறைய நான் கற்றுக்கிட்டேன், உனக்கு மில்க்குன்னா ரொம்ப பிடிக்கும், ப்ளெயின் ஃப்ளேவராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் உனக்கு நைட் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அது எல்லோ கலர் பைஜாமானா ரொம்ப பிடிக்கும், ஹலோ எனக்கு ஒன்றும் அது பிடிக்காது, ஆம் கொடுத்தான்னு யூஸ் பண்ணேன்னு சொல்ல, தெரியும் அதான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் கற்றுக்கிட்டே இருப்பேன், அப்புறம் இன்னும் உன்னை பற்றி கொஞ்சம் நிறைய நான் கற்றுக்கணும்டா,
இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது நான் எல்லாமே சொல்கிறேன். உண்மையாவா? ஆமாம் ஆமாம். அப்புறம் இன்னொன்று நான் மறந்தே போயிட்டேனே, நீ நைட்டு லைட் ஆன் பண்ணிட்டு தூங்கினா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஏய் இதெல்லாம் ஓவரா இல்லை அப்படின்னு சொல்ல, ஏய் இது ஓவரா இல்லையா? ஆமாம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்ல, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி யோத்தா கேட்குறான். யோத்தா அப்படி கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. கண்ணுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. அது வந்துன்னு சொல்லி என்ன சமாளிக்கிறதுன்னு புரியாமல் பக்கத்தில் இருந்து தண்ணி எடுத்து வேகமாக குடிச்சிட்டு, நான் அந்த மாதிரி மீன் பண்ணல, அது வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறான். சரி உனக்கு எப்படி என்னை பற்றி ஏதாவது தெரியுமா தெரியாதான்னு சொல்ல, நானும் அதை கற்றுக்கணுமா? வாவ் சூப்பர்டா, அட்லீஸ்ட் இப்படியாவது கேட்டியே, அதுவே போதும். உன்னோட பதில் கூட நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லாமல் உண்மையாக இருந்தால் அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்க. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு 2 பேரும் ரூமுக்கு கிளம்பியாச்சு. போனவுடனே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு யோத்தா எங்கேயோ வெளியே போக, நீ வெளியே போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு ஒர்க் இருக்குது, நான் லேட்டாக தான் வருவேன்னு சொல்ல, ஓ ரொம்ப லேட் ஆகுமா? அதை பற்றி எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. டெய்லி நைட் இப்படி தான் போய்கிட்டே இருப்பியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் எதுவுமே பேசல. என்ன பிரச்சனைடா? இங்கே பாரு, நீ பேசாமல் இரு, நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லலை. செக்யூரிட்டிகிட்ட சொல்லுவியா? ரீசன் எழுதி வச்சுட்டு போயிடுவேன். என்ன ரீசன்டா எழுதுவேன்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு இதெல்லாம் கேட்குற? நான் கோங்கி சாப்பிட போவேன்னு எழுதி வச்சுட்டு போவேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போக, அவன் போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. கண் அப்படியே அவனை பார்த்துட்டே உட்காந்துருக்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது, வெயிட் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள், அடுத்த பார்ட்டை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.